சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற 4 பெண் பக்தர்கள் கார் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 4 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேலம் மற்றும் கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மாலை அணிந்து சமயபுரம் நோக்கி நடந்து சென்றனர். அதிகாலை 4 மணியளவில் பெரம்பலூரை அடுத்த சிறுவாஞ்சூர் பகுதியில் சென்னையிலிருந்து விராலிமலை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இந்த விபத்தில் கடலூர் மாவட்டம் தொழர்குடிக்காடு பகுதியைச் சேர்ந்த சசிகலா, விஜயலட்சுமி, மலர்கொடி, சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியைச் சேர்ந்த சித்ரா ஆகிய 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஜோதிலட்சுமி என்பவர் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்ட உடல்களை கண்டு உறவினர்கள் கதறி எழுந்தனர். சிறுவாஞ்சூர் அருகே உள்ள சாய்பாபா கோவிலில் இரவு தூங்கிவிட்டு அதிகாலை 3 மணியளவில் எழுந்து நடைப்பயணம் தொடங்கிய போது இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக பாத யாத்திரை சென்ற விஜயலட்சுமி என்ற பெண் தெரிவித்துள்ளார். முன்ன போயிட்டு தான் பின்னாடி தான் கார் வந்து குத்துனது. கிளம்பி நேற்றுக்கு வந்தோம், நேற்று சாயந்தரம் கிளம்பணும். இன்னைக்கு சாய்பாபா கோயிலில் படுத்து கிடந்துட்டு 3 மணிக்கு நாங்கள் எழுந்து நடக்க ஆரம்பித்தோம். அப்போ அதுக்கு கூட தான் ஆச்சு. சிறுவாச்சூரை தாண்டி. எத்தனை மணி காலையா நைட்டே நினைச்சோம்? அது காலையில் தான் 4:45. நாங்கள் முன்ன போயிட்டு இருந்தோம். இவங்களை அடிச்சு இன்னொருத்தவங்க அடிச்சது என்ன தான் அதிகமாக அடித்தான். என்ன அடிச்சு நான் உழுந்துமே பாக்கி முன்னாடி போனாங்க, ஒருத்தருமே காணும் எங்கள் ஊர் சமத்தோல். திண்டுக்கல்லில் இறந்து போன கணவருடன் மூதாட்டி ஒருவர் 16 நாட்கள் வாழ்ந்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே இறந்த கணவர் உடலுடன் சுமார் 16 நாட்கள் மூதாட்டி ஒருவர் வாழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வத்தலகுண்டு காந்தி நகர் பகுதியில் வழக்கறிஞர் ஜெயபாண்டி மற்றும் அவரது மனைவி மஞ்சுளா தேவி ஆகியோர் வசித்து வந்தனர். இந்நிலையில் ஜெயபாண்டியின் வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் துர்நாற்றம் வீசியதாக அக்கம் பக்கத்தினர் வத்தலகுண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலறிந்து சென்ற போலீசார் கதவை உடைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது ஜெயபாண்டியின் உடல் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. அவரது உடல் அருகே அமர்ந்திருந்த மஞ்சுளா தேவியிடம் விசாரணை நடத்தியதில் கடந்த 14ஆம் தேதி தனது கணவர் ஜெயபாண்டி இறந்துவிட்டதாகவும் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் வர வேண்டுமென 16 நாட்கள் காத்திருந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். முதியவர் ஜெயபாண்டி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மூதாட்டி மஞ்சுளா தேவி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் துப்பாக்கியை காட்டி 6 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஏடிஎம்மில் பணம் செலுத்த சென்ற நபரிடம் துப்பாக்கிச்சூடு நடத்தி 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏடிஎம் மையத்திற்கு ரஷீத் என்பவர் 6 லட்சம் ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்ய சென்றார். அவரை பின்தொடர்ந்து சென்ற இருவர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரிடம் இருந்த 6 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். ரஷீத்திற்கு காலில் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொள்ளையர்கள் பணப்பை மற்றும் துப்பாக்கியுடன் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்வது சிசிடிவி காட்சிகளில் பதிவான நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் கோவில் திருவிழாவில் இளைஞரை யானை எட்டி உதைத்த வீடியோ வெளியாகியுள்ளது.
கேரளாவில் நடந்த கோயில் திருவிழாவில் இளைஞர் ஒருவரை யானை எட்டி உதைத்த காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் ரவிபுரம் பகுதியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவில் ராஜசேகரன் என்ற யானை சுவாமி விக்கிரங்களுடன் சாலையில் பவனி வந்தது. அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மனோஜ் என்பவர் சாலையில் நின்றபடி போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரை கடந்து சென்ற யானை எதிர்பாராத விதமாக மனோஜை எட்டி உதைத்தது. இதில் அவர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அமெரிக்காவில் அமலாக்கத்துறையை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவில் குடியேற்ற அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. கொலராடோ மாகாணம் டென்வர் பகுதியில் நடந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். அலெக்ஸ் ரெனிகூட் ஆகிய இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மினசோட்டாவில் இருந்து குடியேற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிபர் டிரம்பின் குடியேற்ற ஒடுக்குமுறை நடவடிக்கையை எதிர்த்தும் மக்கள் முழக்கம் எழுப்பினர். இதனிடையே குடியேற்ற அமலாக்கத்துறைக்கு அளிக்கப்படும் நிதியை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அந்த அமைப்பை கலைக்க வலியுறுத்தியும் வாஷிங்டன் டிசியிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பீகாரில் சுடுகாட்டிற்கு செல்ல வழி மறுக்கப்பட்டதால் மூதாட்டியின் உடல் சாலையில் வைத்து தகனம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 91 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளார். அவரது உடலை தகனம் செய்ய சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றபோது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மூதாட்டியின் உறவினர்கள் சடலத்தை சாலையின் நடுவில் வைத்து அங்கேயே தகனம் செய்தனர். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வைஷாலி மாவட்ட ஆட்சியர் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விதியை மீறி ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் நடத்திய புதுமண ஜோடியின் செயல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமழையில் நடந்த போட்டோஷூட் சிசிடிவியில் சிக்காமல் போனது எப்படி? திருமணம் என்றாலே இப்போதெல்லாம் போட்டோஷூட்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுவும் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட், போஸ்ட் வெட்டிங் போட்டோஷூட், ஹனிமூன் போட்டோஷூட் என புதுமண தம்பதிகள் கேமராவை கதிகலங்க வைத்து விடுகின்றனர். இதற்கெல்லாம் ஒரு படி மேலே போய் பாத் டவலோடு ஆபாச போட்டோஷூட் நடத்திய வில்லங்க தம்பதியை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டோம். நட்ட நடு நதியில் பரிசலில் படுத்து விபரீத போட்டோஷூட் நடத்த முயன்ற தம்பதி நீரில் மூழ்கி பலியான சம்பவமும் பகீர் கிளப்பியது. இப்படி பல சம்பவங்கள் நடந்து மக்களை எச்சரித்தாலும் கூட புதுமண தம்பதிகளிடையே இன்னும் இந்த போட்டோஷூட்களின் மோகம் குறையவில்லை. அதற்கு சான்றுதான் இந்த முத்தமழை காட்சி. பல கட்டுப்பாடுகள் நிறைந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் விதிகளை மீறி முத்தம் கொடுத்து போட்டோஷூட் நடத்தி இருக்கிறது இந்த ஜோடி. இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமழை பொழியும் இந்த மாப்பிள்ளையின் பெயர் திருமால், திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்ற பெண்ணுக்கும் திருமலை திருப்பதியில் உள்ள தேவஸ்தானத்தின் கல்யாண வேதிகாவில் திருமணம் நடந்திருக்கிறது.
முன்பு ஏழுமலையான் கோயில் முன் இருக்கும் காலி இடங்களில் இந்த ஜோடி போட்டோ ஷூட் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது காயத்ரியின் நெற்றியில் திருமால் முத்தமிடுவது போன்று போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். இது பக்தர்களை முகம் சுளிக்க வைத்தது. அத்துடன் கோவில் சுற்று பிரகாரத்தில் சுற்றி சுற்றி ஜோடியாக நடந்து வந்து வீடியோ எடுத்திருக்கிறார்கள். கொல்ல மண்டபம் முதல் அகிலாண்டம் பகுதி வரை இவர்கள் போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். இவர்கள் போட்டோ ஷூட் நடத்திய இடங்கள் எல்லாம் மிகவும் முக்கியமான பகுதிகளாகும். மேலும் கோயில் வளாகத்தில் போட்டோ ஷூட் எடுப்பது விதிகளையும் தடையையும் மீறிய செயலாகும். திருப்பதி மலையை பொறுத்தவரை 1600க்கும் மேற்பட்ட அதிநவீன சிசிடிவி கேமராக்களை பொருத்தி பாதுகாப்பு பணிகளில் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஆனால் விதிகளை மீறி புதுமண தம்பதி போட்டோ ஷூட் எடுத்ததை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. போட்டோ ஷூட் எடுத்த இடங்களிலேயே ஏராளமான கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் அத்தனை கேமராக்களிலும் இந்த காட்சி சிக்காமல் போனது எப்படி என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் திருப்பதி மலையில் போட்டோ ஷூட் நடத்துவது மட்டுமின்றி ரீல்ஸ் பதிவு செய்வதற்கு கூட தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சாமி கும்பிட வரும் அரசியல் தலைவர்களும் அரசியல் ரீதியாக விவாதங்களை எழுப்பக்கூடிய வகையில் பேட்டியளிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இத்தனை தடைகளை தாண்டி விதிகளை மீறி நடந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அந்த புதுமண தம்பதி தங்களது தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தனர். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அது எங்களுக்கு தெரியாது அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு நாங்கள் மன்னிப்பு தெரிவிச்சுக்கிறோம். இனிமேட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ண மாட்டோம். அந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். இனி வரும் காலங்களில் இதுபோன்ற தவறு நடக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் தரப்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயம் அருகே லாரியின் பின்பக்கமாக மோதி கவிழ்ந்த ஆட்டோவில் இருந்து கரும்புகை கிளம்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள முழங்குழா MC சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறமாக மோதி சாலையில் கவிழ்ந்தது. அப்போது ஆட்டோவில் இருந்து கரும்புகை கிளம்பியது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்டோ கவிழ்ந்ததில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சென்னையில் அரசு கல்லூரி கேண்டீனில் பணியாற்றிய இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏற்கனவே கேண்டீன் உரிமையாளர், மாஸ்டர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 4வது ஒருவரை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். நாமக்கல்லில் விடுதியில் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என கூறி தனியார் கல்லூரி மாணவர்கள் நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் தங்கியுள்ள மாணவ மாணவிகள் அடிப்படை வசதிகள் முறையாக இல்லை என கூறி இரவு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலையில் சுடு தண்ணீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் குளிரில் அவதிப்படுவதாகவும், வகுப்பிற்கு தாமதமாக வந்தால் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா மற்றும் திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் லெனின் ஆகியோர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
ஈக்குவடார் நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான ஈக்வடாரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஈக்வடாரின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமான எஸ்மரால்டாஸில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து கரும்புகை வெளியேறியது. இதையடுத்து பணிகள் நிறுத்தப்பட்டு ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். தீயணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். Aquí hay energía, mira, ahí hay energía. El riesgo es que se prenda acá porque acá hay energía. கோவில்பட்டியில் பேருந்தில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவர் ஆட்டோ மோதி படுகாயமடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மினி பஸ்ஸில் தொங்கியபடி சென்ற பள்ளி மாணவர் அருகில் சென்ற ஆட்டோவில் மோதியதால் தலையில் பலத்த காயமடைந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற அமைச்சர் கீதா ஜீவன் உடனடியாக காரிலிருந்து இறங்கி மாணவரை மீட்டு உடனே மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். கோவில்பட்டி பகுதியில் மினி பஸ்களில் மாணவர்கள் தொங்கி செல்வது தொடரும் நிலையில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் லாரியை வழிமறித்து காட்டு யானை உணவு தேடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியை ஒற்றை காட்டு யானை வழிமறித்து உணவு தேடிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி கர்நாடக மாநிலத்தின் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் உள்ளது. இந்த வனப்பகுதி வழியாக பெங்களூரு, மைசூரு போன்ற நகரங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்நிலையில் கேரளாவிலிருந்து சென்று கொண்டிருந்த லாரியை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை தனது துதிக்கையால் உணவு ஏதும் உள்ளதா என தேடி பார்த்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னை வடபழனியில் லாரியை முந்திய இளைஞர் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை வடபழனி அருகே இரும்பு தகடுகளை ஏற்றி வந்த லாரியை முந்தி செல்ல முயன்றபோது இளைஞர் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சூளைமேடு பாரதியார் தெருவை சேர்ந்தவர் 32 வயதான கோபால் என்கிற மோகனகிருஷ்ணன். திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராகவும் கார் ஓட்டுநராகவும் பணிபுரிந்து வந்த இவர் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பர் கேசவனுடன் பைக்கில் வடபழனி நோக்கி சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் கோபால் உயிரிழந்த நிலையில் அவரது நண்பர் கேசவன் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி ஓட்டுநர் சுதாகரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.